டெய்லர் சித்ரா. இப்போ ப்ளவுஸ் வந்து ஒரு ரவுண்ட் நெக்குக்கு அழகான ஒரு பேட்டர்ன் தான் தைக்கிறேங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறவங்க எப்படி தைச்சிங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரவுண்ட் நெக்கு எப்பவும் போல் நம்ம அடித்து திருப்பிட்டு நம்ம 3 இன்ச்சு இல்லைன்னா 2.5 இன்ச்சு வந்து ஒரு கிளாத் வந்து சதுரமாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு தெரியலன்னா முதல்ல வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கலர்லேயே ஒரு 2 பீஸ் எடுத்து பாருங்கள், அந்த உயரம் எவ்வளோ உயரம் வருதோ அந்த உயரத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் துணியை. இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது உள்பக்கமாக, அதாவது நல்ல பக்கத்தை பாருங்கள் அப்படி மடித்து வெளியில் வந்து ஜாயின் பண்ணது வரணும். ஸோ இப்படி வச்சு அதை வந்து தையல் போட்டுக்கலாம், நெட்டு தையல் போட்டுக்கலாம். இது பைப்பிங் மாதிரி திருப்பணுங்க, அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் சைடில். போட்டு இந்த ஊசி திருப்புறோம் இல்லையா, இந்த ஊசி திருப்புற நீடில் வச்சு பைப்பிங் மாதிரி நம்ம இதை வந்து அப்படியே திருப்பிக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு நம்ம திருப்பிட்டோம்னா பைப்பிங் கிடச்சிக்கும். இது ப்ளவுஸோட கலர்லேயே அந்த பைப்பிங் தைச்சா தான் நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த பைப்பிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாருங்கள், ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஊசி வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பைப்பிங் என்ன பண்ணணும், எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தப்பில்லை, பத்தாமல் தான் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸில் ஒரு சைடு ஒரு ஷேப் வரைகிறேன் பாருங்கள். சும்மா நம்மளாக ஒரு டிசைன் தான் வரைகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும், ஒரு பெண்டு மாதிரி. இப்போ இது பாருங்கள், இந்த பைப்பிங் இருக்குது இல்லைங்களா, இந்த பைப்பிங் வந்து அந்த ஷேப்லேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு மடிப்பு தான் மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இது வந்து வேறு டிசைனில் பண்ணியிருக்கேன். இது எப்படி தைக்கணுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுக்கு பக்கத்தில் இப்படி பக்கமாக, அதாவது கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்டாக வைக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மடிப்பு வந்து ஒன்று மேலே பார்த்துருக்கணும், இந்த ஆப்போசிட் வர்றது கீழே பார்த்த மாதிரி வைக்கணும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு அது ஸ்டிச் பண்ணும்போது தான் புரியும் நான் சொல்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த வளையத்தில் வச்சு நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சு இது ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வெறும் ஒரு மடிப்பு தான் மடிச்சிருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஒரு மடிப்பு தான் மடிச்சிருக்கேன். இது வந்து இன்னொரு மடிப்பும் மடிக்கணுங்க. பாருங்கள், இது ஒரு மடிப்பு தான் மடிச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குற பிக்னஸ் தெரியணுங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து இந்த இது காமிக்கிறேங்க. மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-15 எண்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ காமிக்கிற பாருங்க எப்படின்னு. ஒரு மடிப்பு, 2 மடிப்பு, 3 மடிப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 மடிப்பு மடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தையல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த வரைஞ்சிருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு இந்த தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு பாருங்கள், அந்த மாதிரி ஓப்பன் தெரியுது இல்லையா, அந்த இடம் வந்து மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இதுக்கு ஆப்போசிட் வைக்கும்போது அந்த ஓப்பன் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணுங்க.
அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து அந்த மாதிரி இருக்கணும், இந்த சைடு வந்து ஆப்போசிட்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. நீளமாக எவ்வளோ லென்த்து வருதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பீஸை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், தையல் போட்டுட்டு. பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி தான் வரும், தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பைப்பிங் வந்து அது மேலே வச்சு, அதாவது இந்த இதில் தையல் தெரியும், தையல் வந்து அடிப்பக்கம் போகிற மாதிரி, மேலே வந்து நல்ல கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சு மேலேருந்து ஃபுல்லாக வந்து அதே ஷேப்புக்கு வந்து அந்த தையலை மறைச்சி அப்படியே தைச்சிட்டு வரணும். முதல்ல பைப்பிங் வச்சு ஒன்று ஒன்றா வச்சோம்னா அது நம்ம கோணையாக போயிருங்க. ஃபஸ்ட்டு அந்த டிசைனை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பைப்பிங் வந்து வைக்கலாம். அந்த பைப்பிங் இருக்கிற தையல் வந்து அடியில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே அந்த தையல் தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அடியில் போகிற மாதிரி வச்சு அப்படி பொறுமையாக அவசரம் இல்லாமல் தைக்கணும். அந்த வளைவு எப்படி ஷேப் வருதோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. பென்சிலில் போட்டுக்கிற மாதிரி தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஷேப் வந்து அந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா முக்கோணம் மாதிரி, அந்த சமோசா டிசைன், அந்த அந்த தையல் வந்து மறையிற மாதிரி இந்த பீஸ் கொண்டு வரணும் நம்ம. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக தைக்கணும். தைச்சிட்டு மிச்சம் ஒரு கிளாத் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு சைடு வந்து அதை மடிச்சுட்டு அந்த சைடு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல் வந்து அந்த டிசைனை வந்து பாருங்கள், இந்த மாதிரி மடித்து வச்சோம்னா பாருங்கள் லீஃப் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஒரு மொட்டு மாதிரி இருக்குங்களா, அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஊசி நூல் போட்டு பேக் சைடும் நம்ம தைச்சிட்டோம்னா ஸ்டிஃப் அப்படியே நின்றுக்கும். நமக்கு தேவைன்னா கோல்டு முத்தோ பாசி எது வேணுமோ அதை நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா இந்த ஷேப்புக்கு வரும். இதை நம்ம ஊசி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும், இல்லைன்னா மறுபடியும் வந்து பழைய ஷேப்புக்கே வந்துடும். ஸோ அது ஃபிட்டாக நிற்கணும் அப்படின்னா நம்ம ஊசி நூல் போட்டு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காமல். நீங்கள்லாம் ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரு நீங்கள் தான் எனக்கு. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸு எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இன்னும் என்னோடய வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாம் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், எம்பிட்டு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. நீங்களும் இந்த மாதிரி தைச்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப கண்ணே பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லைங்க? இப்போ இந்த நெக்குக்கு வந்து அதே கலரில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர்லேயே பைப்பிங் கொடுத்துக்கலாம் நமக்கு ட்ரெஸ் இருக்கலாம். நான் அது கொடுக்கல, ஸோ அது கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? இது ஒரு டிப்ஸ்க்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.